ஆக்சுவலி வந்து இந்த வண்டி வாங்கும் போது ரொம்ப பிரயாசப்பட்டேன். இந்த மாதிரி மாடல் எனக்கு கிடைக்கல. இந்த வண்டி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மச்சிஸ்மோ மாடல்னு சொல்லுவாங்க. ஆனால் கிக் அடிக்கும் போது நம்ம பேக் சைடுக்கு எலும்பு இருக்கலாம், ரைட் சைடுக்கு. இந்த ரைட் சைடுக்கு எலும்பு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்டா வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு வழியா வண்டியை ஏத்தியாச்சு. So it was not just a ride, also a big memory for me. So goodbyes are always like it's very hard to say, but it's time to say goodbye to my old friend. Thank you. போனால் போகட்டும் போடா, புதுசா வர்றதே சூப்பரா ஏத்துக்குவோம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டோனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஸோ போன வீடியோஸ்க்கு நீங்க ரொம்ப பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பாக்கீங்க. நீங்க வந்து கமெண்டா வந்து என்கிட்ட நேர்ல பார்க்கும்போது சொல்றீங்க. அதே நீங்க வந்து டைப் பண்ணி மொபைல்ல டைப் பண்ணி அந்த கமெண்ட் எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே புரியும் நீங்க கமெண்ட்லாம் பண்ணீங்கன்னா. அதனால தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட வைக்கேன். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பாருங்க ஃப்ரெண்டு வந்திருக்கான். இவனை நீங்க நம்ம கூட போன வீடியோஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இவன் வந்து ஒரு வண்டி வச்சிருக்கான். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல் புல்லட். ஸோ ஓல்டு மாடல் புல்லட்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள கியர்ஸ்லாம் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவங்களுக்கு வண்டிக்குள்ளது கடைசி நாள் இன்னைக்கு. ஏன் கடைசி நாள் சொல்லிட்டோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கும். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த வண்டியை. ஆனால் இதில் மெயினான சீன் என்னன்னா, இன்னைக்கு அந்த வண்டி இவனை விட்டுட்டு போகுது. அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கான். ஸோ அந்த டல்னஸ், அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு மெமரியாக சேவ் ஆகும். வேற அதே மாதிரி எனக்குமே இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் நானும் கொஞ்சம் ஓட்டியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலுமே கொஞ்சம் அந்த வண்டிக்கும் எங்களுக்கும் பாண்டிங் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதான் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலுமே, இந்த வண்டி போகுதுன்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே சரி, நம்ம வீடியோவில் இந்த ஒரு பதிவு இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இவெண்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி போகுது என்ன நினைக்கிங்க? ஆக்சுவலி வந்து இந்த வண்டி வாங்கும் போது ரொம்ப பிரயாசப்பட்டேன். இந்த மாதிரி மாடல் எனக்கு கிடைக்கல. இந்த வண்டி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மச்சிஸ்மோ மாடல்னு சொல்லுவாங்க. என்ன மாடல்? மச்சிஸ்மோ. புல்லட் மச்சிஸ்மோ. இந்த கியர் வந்து ரைட் சைடில் இருக்கு, வேற ஆப்போசிட். இப்போ உள்ள பைக்ஸில் வந்து கியர் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கும். இது வந்து ஆப்போசிட் சைடு. ஆனால் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி எனக்கு சுத்தமாக ஓட்ட தெரியாது நான் வாங்கும் போது. ஆனால் 1 வீக்கில் நான் கரெக்டாக வந்து அதெல்லாம் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 1 வருஷம் வண்டி நின்றுச்சு. இதுக்கு நான் வந்ததுக்கு பார்ட்ஸ் கிடைக்கல. ஆனால் வந்து அது பண்ண பிறகு திடீர்னு வந்து ஒரு டைம் இப்படி வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகின பிறகு அவங்க சொன்னாங்க கொஞ்சம் பைக் வேணும்னு திருப்பி. ஆனால் எனக்கு இது கொடுக்கணும் போல மனசு வண்டிசா இல்லை. ஆனால் வந்து இப்போ எப்படின்னா வந்து எனக்கு கொடுக்கணும்னே இப்படி ஆயிட்டு. ஆனால் இது கூட எனக்கு ரொம்ப மெமரிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் இப்போ 1 வாரம் முன்னாடி பண்ணேன், திருப்பி அவங்க கேட்காங்க. ஆனால் வந்து இது கூட வந்து எனக்கு மெமரிஸ் வந்து ரொம்ப கிரியேட் ஆயிருக்கு. நான் எதுவும் டென்ஷனில் இருக்கும் போது சில வண்டி சாலு பண்ணால் 2-3 கிக்ல ஸ்டார்ட் கூட ஆகலன்னா, ஒரு கிக்ல அது 3வது 4வது கிக்ல ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபீலே வேற கொடுக்கும். சில வண்டி யார்ட்டும் பேச மாட்டேன், தனியா அப்படியே போயிடுவேன். அது போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபீலிங்கே வேற. அதாவது சோலோ ரைடு மாதிரி. சோலோ ரைடு தான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இப்பவும் பைக்ல பாத்தீங்கன்னா சோலோ எங்கும் கூட நீங்க போச்சுங்கன்னா அப்படியே போயிடுவேன் ஒரு ரைடுக்கு மாதிரி. ஆனால் பிளான்ஸ் வச்சிருந்தேன். இப்போ இங்க கூட நாங்க இருக்க லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரோடுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் நடக்கு பாருங்க. போர்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி இது வந்து இங்கேருந்து டைரக்டா வந்து சீலிங் கனெக்ட் ஆகும், பட் இங்கேருந்து வந்து டைரக்டா டைசர் கனெக்ட் ஆகும். ஆனா எனக்கு பிளான் இருந்துச்சு, சரி எப்படி போலாமா. டைசரும் கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி பேண்ட்ரா டு வர்லி சீலிங் அது ரெண்டு அங்க டைரக்டா கனெக்ட் ஆகும். ஆனா வந்து சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். டிடன்ட் வாண்ட் இட் டு லெட் இட் கோ, பட் லெட்டிங் இட் கோ இஸ் நாட் அன் ஈஸி பாயிண்ட். ஆனா வந்து ரொம்ப மெமரிஸ் என் கூட இருக்கு. ஓல்டு பட் வில் நெவர் ஃபர்கெட் திஸ். ஸோ அதே மாதிரி நானும் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, மக்களே, எதுவும் ஒரு விஷயம் போகுதுன்னா அதை ரொம்பவும் நம்ம நினைக்க வேண்டாம். ஒன்று போகுதுன்னா திருப்பி அதோட பெருசா எதுவும் கிடைக்க போகுது. அதுதான் எனக்குள்ளது ஒரு மீனிங் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டி போகுதுன்னா இதோட ஒரு நல்ல வண்டி உனக்கு கிடைக்கும். சரி மக்களே, ஸோ என்னதான் வருத்தம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு இதோட ஒரு பெஸ்டான வண்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்க பிளெஸிங்ஸும் எங்களுக்கு ரொம்ப தேவை இந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம வந்து அந்த வண்டியை பார்த்துக்கலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஆனா எங்களுக்கு பிடிச்ச வண்டி, அதாவது எங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு இமோஷன் கூட சொல்லிக்கலாம் அதை. சோ ரொம்ப பேருக்கு வண்டியே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு எல்லாருமே தான் வண்டி வாங்குவாங்க. அதனால எங்களுக்குமே இந்த வண்டி எவ்வளவு பழசா இருந்தாலும் எவ்வளவு ஓல்டா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி தான். வாங்க இப்போ நம்ம வண்டியை போய் பார்க்கலாம்.
சொன்ன வண்டி இதுதான் அந்த ஓல்டு மாடல் புல்லட். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரெச்சை காமிக்கேன் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பழைய வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள கியர் மெயினாக வந்து இதுக்குள்ள கியரை பற்றி உங்களுக்கு சொல்ல போனால் இதுக்குள்ள கியர் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே என்ன நியூட்ரல், இது வந்து நியூட்ரல். அச்சா இதுல எப்படி அப்போ இருக்குன்னா நியூட்ரல், ரெண்டாவது கியர், மூணாவது கியர் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து இடுக்கி அடிச்சிட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் போயிடும். இது இருக்குல்ல, இது பெரிய லிவர், இது வந்து ஃபர்ஸ்ட் மேல பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது வந்து கீழே, ஃபிஃப்த் கியர்ல வண்டியில இல்ல. அப்போ செகண்ட் தேர்ட் சொல்லும் போது ஏன் இந்த இது போக மாட்டேங்குது கீழே செகண்ட் தேர்ட்? இது வந்து நம்ம ரன்னிங் பண்ணோம்னா இது மேல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். சோ வண்டி வந்து ஓடும் போது தான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சம் அப்படி மேல வருதா, சோ ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். அப்போ நீங்க சிக்னல் நிக்கும் போது இங்க பார்க்கிங் பண்ணும்போது டைரக்டா நீங்க ஒன்னு அடிச்சீங்கன்னா இது நியூட்ரல் ஆயிரும். அப்படி வண்டியை பாத்தீங்களா, எங்க வண்டி வந்து பழசுதான், அதை நாங்க வந்து முழுமையா ஒத்துக்கிட்டோம். சீட்லாம் கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருக்குமே அது எதுவும் சொல்லுவாங்க தெரியுங்களா, காக்காக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அத மாதிரி எங்களுக்கு வந்து அந்த வண்டி எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு நல்ல வண்டி தான், சூப்பர் வண்டி தான். ஸோ அதனால எந்த வண்டியுமே கம்மி கிடையாது. இப்போ ஆக்டிவாவுமே குறைச்சி சொல்லக்கூடாது. அதே மாதிரி பெரிய அது ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்கிற ஹார்லி டேவிட்சனா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய பெரிய மாடலா இருக்கட்டும், அதுவுமே சின்னது கிடையாது, எல்லாமே சமம் தான். நம்ம மனுஷன் ஜென்மம் எப்படி சமமோ அதே மாதிரி நம்ம வாங்குற பொருள், நம்ம ஆசைப்பட்டு வாங்குற பொருள் நம்மளுக்கு பெருசு தான் என்னைக்குமே. ஸோ அதனால புல்லட் இல்லையே, அந்த வண்டி இல்லை, இந்த வண்டி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஸோ அதே மாதிரி இவனும் அந்த வண்டியை பத்தி இன்னும் சொன்னா இந்த வண்டிக்குள்ள அது என்னது கிக் அடிக்கும் போது ஆக்சுவலி அந்த கிக் அடிக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஆம்பியர்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பியர் வந்து சென்டர்ல கரெக்டா அது கண்டென்சர் வச்சு சோக் கொடுப்பாங்க. அது சென்டர்ல வந்த பிறகு தான் கிக் அடிக்கணும். சிலவங்க புதுசா வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஒரு ரவுண்ட் வேணும்னு வண்டிக்கு சாவி வாங்குவாங்க, டைரக்டா சும்மா நார்மல் பைக் மாதிரி கிக் அடிச்சிருவாங்க. ஆனா கிக் அடிக்கும் போது நம்ம பேக் சைடுக்கு எலும்பு இருக்கலாம், ரைட் சைடுக்கு, இந்த ரைட் சைடுக்கு எலும்பு பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்டா வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ரிஸ்க் வேற. இது புல்லட்ல வந்து ஸ்பெஷலி ஓல்டு மாடல்ல வந்து ரொம்ப ஒரு இப்படி ஆயிருக்கு எஃபெக்ட். ஆமா, அதாவது கிக் அடிக்கும் போது ரிவர்ஸ்ல அடிச்சு கால்ல பட்டுரும். ஆமா ஆமா, ஆக்சுவலி அது ரொம்ப கிளீனா இருக்கணும் அதுலலாம் வந்து. ஆனா செகண்ட்ல இந்த மாடல்ல செல்ஃப் எரிக் கொடுக்கலன்னா வந்து இது விண்டேஜ். அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வண்டி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வண்டி பத்தி எங்களோடயுமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எங்க வண்டி இன்னைக்கு போகுது அந்த வருத்தத்துல தான் இந்த பதிவே. பிளஸ் யாருக்கும் தெரியாதோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோ. எஸ் எஸ். சரி, நீங்க வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்க ரெண்டு பேரும் சும்மா லைட்டா உங்களுக்கு ஓட்டி காமிக்கோம், அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ரவுண்ட் அடிக்கேன், நான் எப்படி ஓட்டுதுன்னு சொல்லுங்க. நம்ம வண்டி ஓட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ரொம்பவே இமோஷனலான ஒரு மூமெண்ட் நடக்க போகுது. இந்த வண்டியை வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரக் வந்துட்டு, ஸோ அதையும் பாருங்க. ரொம்பவே இமோஷனலாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இமோஷனல்லாம் தாங்கிட்டு நாங்கள் இந்த பதிவை போடுதோம். ஒரு வழியா வண்டியை ஏற்றியாச்சு. பெரிய மக்களே, இப்போ எங்க வண்டி வந்து நாங்க உள்ள ஏத்திட்டோம். ரொம்பவே சோகமான மூமெண்ட் தான். சரி, அடைச்சிடலாம் வாங்க. வண்டி நம்மளை விட்டு போயிட்டு, அதாவது இப்போ நம்ம வண்டியோட ஓனர் என்னமோ சொல்லணும்னு உங்கள்ட்ட ஆசைப்படுதாரு. So it was not just a ride, also a big memory for me. So goodbyes are always like it's very hard to say. But it's time to say goodbye to my old friend. Thank you. நான் தமிழ்ல என்ன சொல்ல வரேன்னா, அவன் வந்து இங்கிலீஷ்ல சொன்னான், அதே வந்து நான் தமிழ்ல சொல்ல போறது இல்லை, நான் புதுசா சொல்ல போறேன். நான் என்ன சொல்ல போறேன்னா, போனால் போகட்டும் போடா, புதுசா வர்றதே சூப்பரா ஏத்துக்கும். அதாவது பழசு போனா போட்டும், புதுசு அதோட அட்டகாசமா வரும். அதே மாதிரி எங்க போனாலும் ஹெல்மெட்டோட போங்க.
டிரைவ் பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்க. நாங்களுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணி கொடுத்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. லைசன்ஸ்லாம் எடுத்துட்டு வண்டி ஓட்டுங்க. சரியா? டாட்டா, டேக் கேர். அடுத்த பெரிய பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.